ஜாதி சான்றிதழ் கிடைக்க ஏற்படும் காலதாமதம் மூணாறில் தேயிலை தோட்ட தொழிலாளி குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்தை பாதிக்கின்றது. அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் ஒன்றுதான் மூணாறில் தேயிலை தோட்ட பகுதிகள். பல்வேறு தேவைகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும் இவர்கள் ஜாதி சான்றிதழ்கள் ஆஜர் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் ஜாதி சான்றிதழ் கிடைக்க காலதாமதம் ஏற்படுவது மூணாறில் தேயிலை தோட்ட தொழிலாளி குழந்தைகள் உட்பட உள்ளவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கிறது. மூணாறில் இன்னைக்கு தோட்டம் தொழிலாளருடைய பிள்ளைகளும் காலனியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு 10th +2 எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேக்சிமம் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வில்லேஜ் ஆஃபீஸில் போய் இல்லை தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டால் இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட்டு கொடுக்காமல் இன்றைக்கி வில்லேஜ்லேயும் தாலுக்குலேயும் கெட்டி கிடக்கு. பாவப்பட்ட தோட்டம் தொழிலாளி பிள்ளைகள் அடுத்த படிப்புக்கு இப்போ 10th முடித்து +1 +2 போகணும். அதே மாதிரி +2 முடித்தவங்க ஹையர் எஜுகேஷன் போகணும். இது போகிறதுக்கு அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டால் எஸ்டேட் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை இன்றைக்கி வில்லேஜ்லேயும் தாலுக்குலேயும் நிரந்தரம் அவங்கள இந்த சர்டிஃபிகேட் கொடுக்காம அவங்கள வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் போயிட்டு வரும்போது அவங்க எஸ்டேட்டு வேலையை களைஞ்சி அவங்க வில்லேஜுக்கும் தாலுக்குக்கும் போகும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரூபா செலவாக்கி அவங்க போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படாமல் அவங்கள அலக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி மூணாறு பகுதியில் தேவிகுளம் பகுதியில் இருக்குது. அதனால் உடனடியாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜாதி சான்றிதழ் உடனடியாக கொடுக்கணும். மட்டும் இல்லை, அவங்க கேட்குறது பெற்றோர்கள் படித்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. தோட்டம் தொழிலாளர் படிக்காத எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க படிக்காத இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பெற்றோர்கள் எப்படி அவங்க படித்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? அப்போ இதை உத்தரவாதப்பட்ட அதிகாரிகள் அதை தொழிலாளர்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை உடனடியாக உண்டாகணும். மட்டும் இல்லை, உடனடியாக உண்டாகலன்னு சொன்னால் வருகின்ற 27ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் மூணார் மாட்டுப்பட்டி மண்டலம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் தாலுகா ஆஃபீஸ் முன்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் உட்பட உள்ளவைகள் திறப்பதற்கு 10 தினங்களே உள்ள நிலையில் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பம் கொடுத்தவர்களுக்கு சான்றிதழ் கிடைக்காதது அவர்களின் உயர்கல்வியை பாதிக்கிறது. தமிழ்நாடு உட்பட உள்ள பல்வேறு இடங்களில்தான் உயர்கல்விக்காக இங்குள்ள குழந்தைகள் செல்வது. இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்க தாமதமாவது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கிறது. இதுபோன்ற அதிகாரிகள் மெத்தன போக்கை கண்டித்து தோட்ட தொழிலாளிகள் ஒன்றிணைந்து போராடுவதற்கு முடிவு செய்துள்ளனர். நியூஸ் பீரோ மூணார்.